இதை நான் மின்னழுத்தி பார்க்கும்போது எனக்கு கடவுளை நான் பார்த்தது கிடையாது, நீங்களும் பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க? அரசியல்வாதி மேலேயா? நாளைக்கு வந்து அவனை காப்பாற்றிடுவான், இந்த தண்ணியை சுத்தம் பண்ணிடுவான், காற்றை சுத்தம் பண்ணிடுவான் கிடையாது. எந்த அரசியல்வாதி பேர் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க இல்லை நான் சொல்கிறேன். நம்ம எவனுக்குமே எவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. குண்டு போட்டுட்டு தான் இருக்கானுங்க பக்கத்தில், அடுத்து இங்கே வருவானுங்க. இப்போ உலக பொருள் எடுத்து வந்துச்சா இங்கேயும் குண்டு போடுவானுங்க. நம்ம எல்லாமே அழிவு. இப்போ சார் உலகத்திலேயே நல்லா பவர்ஃபுல்லாக நாடுது அமெரிக்கா. நல்லா ஒத்துப்போம். அமெரிக்காக்காரன் நினைச்சா ஒரே நைட்டில் அந்த சொமாலியா சவுத்துக்கு வழியில்லாமல் இருக்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் பஞ்சத்தை தீர்க்க முடியும். அந்த முயற்சி தான் அவன் கிடையாது. எவன் மேலே குண்டு போடலாம், அந்த அதிகாரத்தை எங்கே காட்டலாம்? இங்கே வெறும் ஈகோக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் பெரியாளே, என் மகன் இன்ஜினியர். என்னைக்கு என் குடும்பம் சந்தோஷமாக வாழுது, நாங்கள் நல்ல சோறு இருக்கிறோம், எங்களுக்கு பிடிச்ச எங்கள் ஆதிக்குடி நாங்கள் பண்ண வேலை விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்கோம், நிம்மதியாக வாழணுங்கிற ஒரு அந்த தாட் ப்ராசஸே கிடையாது. எவனையோ எவங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் கூட ரேஸுக்கு ஓடிட்டு இருக்கோம். அதான் நம்ம வாழ்க்கை. உன் வாழ்க்கை நான் வந்து இங்கே வந்து நீ மற்றவனை பாரு, அவனை பாரு, இவனை பாரு, ஃபஸ்ட்டு உன் வாழ்க்கையை பாரு. உன் குடும்பத்துக்கு நீ நல்ல சோறு கொடுக்குறியானா கிடையாது. நீங்கள் சார் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு போறீங்க. நம்ம பூர்வீக சாப்பாடு பிரியாணியா சார்? நீங்கள் தமிழோட ஃபுட் என்ன பிரியாணிக்கு நமக்கு என்னங்க இருக்குது? அதை அட்லீஸ்ட் ஊன் சொல்லணும்னா சொல்லிட்டு போ. அந்த காலத்தில் குழம்பு ஊற்றி எல்லாத்தையும் கலக்கி வாரத்துக்கு ரொம்ப கட்டிட்டு போனாங்க. அதுவே பாதி தான், ஆதி கிடையாது. ஆனால் இன்றைக்கி அதுவும் நம்ம அடையாளத்தை சுத்தமாக சார் நம்ம ஏற்கனவே வளர்ச்சியை நோக்கி நடந்துகிட்டே இருக்கும் காலகட்டத்தில் ஃபோன் இருந்ததா? ஒரு காலத்தில் ஃபோன் இருந்ததா? இல்லை. செய்தி தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஃபோன் இருந்தது, அப்புறம் மொபைல் வந்தது. இப்போ மெசேஜ் வேற லெவலில் போயிட்டு உலகம் அழியலை. நம்ம வந்து கரெக்டாக நடக்கலன்றது தான் காரணம். நீங்கள் உடனே நம்ம பிரியாணியை சொன்னீங்களே, நீங்கள் களி சாப்பிட்றீங்களா? களி உங்கள் வீட்டில் இருக்குதா? நீங்கள் போட்டுக்க ட்ரெஸ், ப்ரொடியூசர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்க, ஜீன் கிழிஞ்சிருக்குது. அந்த மாடல ஒரு கிழிஞ்சாவே நம்ம தூக்கி போடுவோம். இன்னைக்கு கிழிஞ்சிட்டு ட்ரெஸ் தான் போட்டுருக்காங்க. சூப்பர்மே உங்க கேள்வி. கிட்ட அவங்க முத்தமே கொடுப்பேன். இதுக்குதான் பதில் சொல்லுவீங்க இல்லையா? ஃபோன் இல்லாம வாழ்ந்துடலாம், சோறு இல்லாம சுவாசிக்க காத்து தண்ணி இல்லைங்க. வாழ்க்கையில அடிப்படை என்ன தேவை? போனானே, ஜீனானே, சோறுனே, தண்ணினே, சுவாசிக்க காத்து. நீங்க அது அடித்து போயிட்டீங்க. நான் சொல்றது புரியுதான்னு எனக்கு தெரியல. கேளுங்க. நீங்க கயிறு கட்டிருக்கீங்களா? அவங்க நம்ம கட்டிருக்கோமா? அண்ணே கட்டலாம். கட்டியிருந்தாங்களான்னு கேட்கறேன். கட்டல. சொன்னீங்களா கோமலம் கட்டிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன போட்டுருக்கீங்க? வளர்ச்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போய் தவிர அதுல அழிவும் இருக்கு. நீ அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. கங்குவா பத்தி பேசினாங்க, நான் சொல்றேன் அதுக்கும் சேர்த்துதான் வரேன். இதோட சேர்த்துதான். கங்குவான்ற படம் வந்து விமர்சனம் பண்ணாங்க. நாங்க பண்ணுமா? அவன் காசு கொடுத்து பாக்குறான். படம் நல்லா இருந்தா வெளில வந்து கழுவி விட்டுவான். உங்க படம் கதை நல்லா இருக்கா? கதை இருந்ததுன்னா பேசலாம். கதை இருந்தா நீங்க தீனா அவர்களுக்கு 10 தலை காமிக்கிறீங்க. அவர் என்ன சித்தரிச்சிருக்கீங்க? ராவணனை சித்தரிச்சிருக்கீங்களா? 10 தலை அப்புறம் ஏன் காமிச்சீங்க? எந்த அரசனுக்கு 10 தலை இருந்தது? 10 தலை காட்டினா ராவணங்கிறத நம்மளோட ரெஃபரன்ஸ் தான் நீங்க சொல்றீங்க. மாயன் 2ல இருக்கு. யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆமாண்ணே, மாயன் 2ல காமிச்ச ராவணன் தமிழ்ல மேல மாட்டாங்க. அண்ணே அடுத்த கதையில அடுத்த படத்துல அதுக்கு ஆன்சர் வச்சிருக்கேன். நான் இப்பயே அதை சொல்லிட்டேன்னா கதை ரிவீல் ஆயிடும். நான் சொல்ல முடியாது. மாயன் 2ல அதுக்கான ஆன்சர் இருக்கு. என்ன 10 தலை என்னன்னா 2000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உலகம் உண்டானுச்சு. சரிங்களா? இன்னும் வந்து சர்வே பண்ணிட்டு தான் இருக்கு. உலகம் அழிது உண்மையான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க. 4 வாட்டி உலகம் அழிஞ்சுன்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா தான் படிச்சு எடுத்தீங்களா இல்ல எப்படி எடுத்தீங்க? சொல்லியிருப்பேன். நல்லா நோட் பண்ணிக்கலாம். மாயர்களின் கூற்று தானே. நம்ம கூற்றுனாவே அது உண்மை இல்லாத. ஆனா நீங்க வந்து டைட்டில் ஒன்று சொன்னீங்க. இது வந்து ஒரு சித்தரிக்க கதை தான் சொல்லுவீங்க. ஆனா வந்து ராவணன்லாம் வந்து நீங்க கொலை பண்ற மாதிரி காட்டுறது வந்து ஒரு தமிழ் கிடையவே கிடையாது. பாத்தீங்கன்னா சிவன் யாரு? சிவனை வந்து நீங்க என்ன சொல்றீங்க? அழிக்கும் கடல் தான் சொல்றீங்க. ஆனா சிவனை நம்ம என்ன சொல்றோம்? நம்ம தமிழ் மக்கள் என்ன சொல்றீங்க? அவரை என்ன சொல்றீங்க? அதுல தப்பு அடிச்சாலும் அறிவே கிடையாது. தப்பு அடிச்சா அறிவே கிடையாது. ஏன்னா சூரசம்மாரம் பண்ணீங்கன்னா கொண்டாடுறோம். மதங்களை கொண்டாடி பலகனம் பண்ணீங்க. தவறு அழிஞ்சா தீமை அழிஞ்சா வதம் நம்ம அன்னைக்கு இருந்து வதங்கள் பக்கம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னா நம்ம ஃபெஸ்டிவல்ஸே ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும் இது இருக்கு. வதம் பண்ண சூர சம்பாரம்ங்கிறது ஒரு அடக்கின வதம் பண்றது. ஆனால் ஒரு சித்தரிச்சிருக்கேன். அது